ஹாய் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறது எள்ளு முறுக்குத்தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது கடலமா முறுக்கு மாதிரி தான், கொஞ்சம் எள்ளு கூட சேர்த்து செய்ய போகிறேன். டைம் ஃபார் குக்கிங் என்ற என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கிறீங்கள் என்றால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு 1/4 கப் வறுத்து அரைத்த உளுத்தம்மா, 1/2 கப் கடலமா, இதை முதல் அரைச்சு கொள்ளுவோம். 1/2 கப், இது 1 கப், இது 1/2 கப் வெள்ளை அரிசிமா, கடையில் வேணுதான் அப்படியே நான் சேர்த்து கொள்ளுறேன். இதையும் அரைத்து கொள்ளுவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ளுவோம். காரத்துக்கு மிளகு பொடி, அதாவது பெப்பர் பவுடர் சேர்த்து கொள்ளுறேன். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்து கொள்ளுறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நற்சீரகம் சேர்த்து கொள்ளுறேன். கணக்க போடையில் என்னென்னு சொன்னால் நாங்கள் எள்ளும் போட போகிறோம். எல்லாம் கூட போடும்போது அது கொஞ்சம் வெடித்து வரும். அதற்காகத்தான் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் போட்டால் போதுமானது. கருப்பெள்ளு ஒரு 2 டீஸ்பூன் நான் சேர்க்கிறேன். வெள்ளை எள்ளு 1 டீஸ்பூன். இந்த முறுக்கு நல்ல காரமாகத்தான் நான் செய்கிறேன். நான் இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கொள்ளுறேன். இதை இப்படியே ஒருக்கா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்போ இதில் 1 கப் தண்ணி எடுத்திருக்கிறேன். புறம்பா இன்னும் 1 கப் ஃபுல்லாக சுடு தண்ணி எடுத்திருக்கிறேன். அதாவது 2 கப் அளவுக்கு சுடு தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே நான் கொஞ்சம் பட்டர் சேர்த்து கொள்ளுறேன். அது கொஞ்சம் அப்படியே மெல்ட் ஆகி வரட்டுக்கும். நல்ல கொதி தண்ணி விட்டு நான் குழைக்கிறேன். கொஞ்சம் சுடு தண்ணியை ஒரு கப்பில் எடுத்துட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் அதை ஆற விட்டுட்டு தான் நான் சேர்த்து கொள்ளுறேன். நான் இதுக்கு நீங்கள் ஓமம் இருந்தால் கூட சேர்த்து கொள்ளலாம். நான் இன்றைக்கு ஓமம் போடாமல் தான் செய்கிறேன். இப்போ இந்த பட்டர் சேர்த்து தண்ணியை விட்டுக்கொள்ளுவோம். இப்போ நான் விடுறது 1 கப் அளவு விட்டுக்கொள்ளுறேன். எங்களுக்கு இடியப்பத்துக்கு குழைக்கிற அளவுக்கு பதம் வந்தால் போதுமானது. பாருங்கள், இப்போ 1 கப் ஃபுல்லாக நான் விட்டுட்டேன். இப்போ எடுத்து வச்சிருக்கிற இன்னும் 1 கப் எடுத்து வச்சிருக்கிறேன். அதில் 1/2 கப் எடுக்க போகிறேன். ஸோ இந்த 1/2 கப்பில் கொஞ்சம் விடுறேன். பாருங்க, அடியில் இருக்கிற மா எல்லாம் நல்ல வடிவாக சேர்ந்து வருது. அப்போ இப்போ பார்க்க போனால் நான் இதில் 1.25 கப் தண்ணி தான் இதில் நான் இப்போ எடுத்து சேர்த்திருக்கிறேன். வடிவாக அது காணும் மாதிரி வந்துட்டுது. ஸோ மீதம் இருக்கிற தண்ணியை நான் இதுக்கு இப்போ விட போகிறது இல்லை. பாருங்க, அடியில் ஒன்றுமே ஒட்டுப்படாத அளவுக்கு வந்துட்டுது. இதை இப்போ வடிவாக கையால் ஒருக்கா அழுத்தி குழைத்து கொள்ளுவோம். கொஞ்சம் இப்படி ஒட்டுற பதமாக இருக்குது. பரவாயில்ல. ஏனெண்டா ஆக நீங்கள் இறுக்கமான பதத்தில் குழைச்சிங்கள்னு சொன்னால் அது நீங்கள் புளியும் போது வெடித்து வெடித்து வர தொடங்கும்.
இப்போ முறுக்கு பிழிகிற அச்சிலேயே நான் இப்போ இதை பிழிந்து எடுக்க போகிறேன். இப்போ ஒரு 3 சுற்று வரக்கூடிய மாதிரி தான் நான் இதை இப்போ பிழிந்து வச்சிருக்கிறேன். இப்போ எண்ணெய்ன்ற சூட்டை கொஞ்சம் பார்ப்போம். ஒரு துண்டு மாவை போட்டு பாருங்க, அது வடிவா பபுள் வருது. ஸோ இப்போ பிழிந்து வச்சிருக்கிற முறுக்கு ஒவ்வொன்றா நாங்கள் இதில் போட்டுக்கொள்ளலாம். அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொள்ளுங்க. அப்படியாண்டா தான் ஒரே நிறத்தில் நீங்கள் அதை எடுக்க முடியும். பாருங்க, நல்ல காரசாரமாக எள்ளு முறுக்கு ரெடி ஆகிட்டுது. நல்லா சிவக்க சிவக்க எள்ளுண்ட வாசனை நல்லா தூக்கலாக இருக்கக்கூடிய ஒரு முறுக்கு செய்தாச்சு. பாருங்க, நல்ல முறுமுருண்டு காரசாரமாக ஒரு முறுக்கு ரெடி ஆகிட்டுது. அதோட ஹெல்த்தியான முறையில் நிறைய எள்ளு சேர்த்து உளுத்தம்மாவும் சேர்த்து இது செய்திருக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் தேங்க்யூ, பாய்.